ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி இந்த சண்டேயும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் போச்சு. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சண்டே விலாக் தான், ஆனால் இது வரைக்கும் இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விலாக்னே வச்சுக்கலாம். என்ன தான் ஃபங்க்ஷன் இருந்தாலும் எங்களோட சண்டேஸை நாங்கள் எப்படி வழக்கமாக ஸ்டார்ட் பண்ணுவோமோ அது போல் தான் அன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. ஏன்னா வாரத்துக்கு ஒருக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி சண்டேனா கவுண்டர் டாப் எல்லாம் எடுத்து எனக்கு க்ளீன் பண்ணால் தான் அந்த குலதெய்வ பூஜை பண்ணுறக்கு எனக்கு ஒரு முழு திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும். என் வீட்டுக்காரவங்க வீடு தொடச்சி கொடுத்துருவாங்க. மற்றபடி இந்த கிச்சன் மற்ற வேலைகள் எல்லாம் நான் இருந்து பார்ப்பேன். அப்படி காலையிலே ஓரளவுக்கு க்ளீனிங் வேலையெல்லாம் முடித்தாச்சு. வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எப்போவும் போல் காலையிலே சாமியும் கும்பிட்டாச்சு, விளக்கேற்றி. அது எல்லாம் இதில் நான் ஷேர் பண்ணலை. எப்போவுமே அது ரொட்டீனாக காமிக்கிற மாதிரி இருக்கிறனால அந்த பூஜை இதெல்லாம் நான் காமிக்கலை. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைனாலே மற்ற நாட்களை விட ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே எழும்புற மாதிரி தான் நான் பார்த்துப்பேன். ஆனால் இந்த போன வாரத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா கோல்டாக இருந்தனால ரொம்ப சீக்கிரம்லாம் எழும்பி வேலை செய்ய முடியல. கொஞ்சம் பொறுமையாக தான் எழும்பி எல்லா வேலையும் செஞ்சேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குலாம் 7 மணிக்கிட்ட ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் எங்களோட தெருவில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினாங்க. அதுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிற வேலை தான் இருந்தது. இந்த மாதிரி சமத்துவ பொங்கல் கொண்டாடுறது எங்களுக்கு 2வது வருஷம். ரொம்ப புதுமையான ஒரு அனுபவம் தான் சொல்லணும். மோஸ்ட்லி இங்கே எல்லாரும் பொங்கலுக்கு அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் போயிடுவாங்க. அதனால் இது கொஞ்சம் டிலே ஆகிட்டு எப்போவுமே 2வது வாரத்தில் பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரத்தில் இது பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஒரு 2 வாரம் கழிச்ச பிறகு தான் கொண்டாடினாங்க. இப்படி கொண்டாடுற விழாவில் நாங்கள் கலந்துக்க மோச்சில் எங்களுக்கு ஊருக்கு போக முடியலைங்கிற ஒரு வருத்தம், அந்த ஏக்கம் எல்லாமே இங்கே கொஞ்சம் தீர்ந்து போயிடும். மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து ஒரு திருவிழா போல் தான் கொண்டாடுவாங்க. அதாவது எங்கள் தெருவில் உள்ளவங்க மட்டும்தான் கொஞ்சம் காசு பிரித்து பண்ணுவாங்க, ரொம்ப ஒற்றுமையாக. இதில் இத்தனைக்கும் நாங்கள் டெனண்ட்டு தான், வாடகைக்கு இருந்தாலுமே இங்கே ஓரளவுக்கு மேக்ஸிமம் 90% வந்து ஓனர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒரு 10% தான் வாடகைக்கு இருப்பாங்க. அதில் நாங்களும் ஒருத்தவங்க. ஆனால் எங்களை வாடகைக்கு இருக்கிற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணவே விடாத அளவுக்கு அப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்து ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. உண்மையாகவே பேருக்கேற்றாப்புலையே எங்கள் தெருவில் கொண்டாடுறது ஒரு சமத்துவ பொங்கல் தான். பொதுவாகவே பெண்களை எடுத்துக்கிட்டான்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப்னால் கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு லைஃபு, 2 லைஃபுமே எப்போவுமே ஒத்து போகிறது இல்லை. கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வுகள் மாற்றங்கள் நிறைய இருக்க தான் செய்யும். அப்படி தான் என் வாழ்க்கையிலையும் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சொந்த வீடு. கல்யாணம் முடிஞ்சு நான் குடியேற மோஸ்ட்லி நாங்கள் வாடகை வீட்டில் தான், மாமியார் எல்லாம் சேர்ந்து இருக்கிற வீட்டில் தான் குடியேறணும். எனக்கு வாடகை வீட்டில் எப்படி நடக்கணும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட எப்படி பழகணும் எதுவுமே தெரியாது. ஏன்னா சொந்த வீட்டில் இருந்தனால கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாரும் நல்லா ஒற்றுமையாக அப்படி தான் நாங்கள் பழகுவோம். இவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரி எந்த பாகுபாடுமே எங்களுக்கு தெரியாது. அப்படியே நாங்கள் வளர்க்கப்படலை. ஆனால் இங்கே வந்து எனக்கு சென்னை வந்து கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளம். கிட்டத்தட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் முடிஞ்சிட்டு இந்த 13 வருஷத்துலேயும் கடவுள் வந்து எதுக்கு எனக்கு சில நேரத்தில் சொந்த வீடு தரலன்னு நான் நினைக்கும் போதுல எனக்கு மனசுக்கு ஆறுதலாக வர்றது இந்த ஒரு வார்த்தை தான். இன்னுமே நீ உலகத்தை தெரிஞ்சுக்கிடலை, நீ தெரிஞ்சிக்க மோச்சு ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு நான் உனக்கு சொந்த வீடு தரேன் கடவுளே எனக்கு சொல்கிற மாதிரி நானாகவே எனக்கு பதில் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 13 வருஷத்துலேயும் பலதரப்பட்ட மக்கள்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறைகள், அவங்களாம் எப்படி பழகுறாங்க, எப்படி அவங்கக்கிட்டலாம் பிஹேவ் பண்ணணும் அவங்கிறத கற்றுக்கிறதுக்கே எனக்கு பல வருஷங்கள் கடந்து போயிருக்கு. இந்த 13 வருஷத்தில் நாங்கள் இப்போ குடியிருக்கிறது 3வது வீடு தான். அந்த வகையில் ரொம்ப தூக்கிக்கிட்டு அங்கேங்கன்னா திரிய விடலை கடவுள். அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு வீட்டில் நாங்கள் 8 வருஷம் இருந்தோம். நான் சொன்னேன்ல, கோலம் போடக்கூட இடம் இல்லாத ஒரு சின்ன வீடு. அங்கே வந்து வாழ்க்கையே எங்களுக்கு அங்கே தான் தொடங்கணும்னு எங்களை தலையில் எழுதி வச்சுருந்தது விதி. அப்படி நாங்கள் குடியேறின வீடு எங்கள் பிறந்த வீட்டோட கம்பேர் பண்ணால் 10ல் 1 பங்கு தான். அப்படி 25 வருஷம் சுதந்திரமாக திரிஞ்ச ஒரு பறவையை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சா அந்த பறவைக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் எனக்கு அங்கே வாழ்க்கை போச்சு. ஆனாலுமே அதுலேயுமே மனம் கொண்டது தான் மாளிகைன்னு சொல்கிற மாதிரி அந்த வீட்லேயும் நாங்கள் நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கோம்.
பொங்கல் விழாவை காமிச்சிட்டு வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. பொங்கல் விழா கொண்டாடி முடித்த உடனே எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அன்னைக்கு. அதனால் அங்கே பொங்கல் செஞ்சு முடித்தோன்னே அங்கேயே பொங்கல் சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கேயே மத்தியான சாப்பாடே முடிச்சுட்டு இங்கே வர மூச்சில் கோல போட்டியெல்லாம் நடந்து முடிஞ்சிருந்தது. என்னால் கலந்துக்க முடியலை. அப்புறம் வந்த உடனே விளையாட்டு போட்டி நடத்துனாங்க. வரிசை அதை தான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விளையாட்டு போட்டிகளை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்ச பிறகு டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாகவே கலை நிகழ்ச்சிகள் நிரம்பி வழிஞ்சுது. உண்மையை சொல்லப்போனால் குலதெய்வ பூஜை பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி அவ்வளோ ஹரிபரியாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பிள்ளைங்களும் டான்ஸில் சேர்ந்துருந்தாங்க 2 பேருமே. அவங்க டான்ஸ் முடிஞ்சோடனே வந்து விளக்கேற்றுற வேலை, அப்புறம் பூஜை பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர் வந்து அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்படி வீட்டுக்கும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கும் ஓடி ஓடி போய் தான் அந்த நாள் கழிஞ்சுது. நீங்கள் வீடியோவை கண்ணால் பாருங்கள், நான் சொல்கிறத காது கொடுத்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க, போர் அடிக்காமல் போகும். ஏன்னா அங்கே நடந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் நான் என்னோடய லைஃப்பில் நடந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சொந்த வீட்டிலையே வளர்ந்த எனக்கு சொந்த வீடு ஏன் பல பேருக்கு வரமாக இருக்குது, கனவாக இருக்குங்கிற அர்த்தம்லாம் எனக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு இதை பற்றின ஒரு சின்ன அபிப்பிராயம், ஒரு யோசனை கூட வந்தது இல்லை. நான் தான் எங்கள் வீட்டில் மூத்த பொண்ணு. நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க தான். இருந்தாலுமே அப்பா வந்து என்னை ரொம்ப செல்லமாக தான் வளர்த்தாங்க. எனக்கு வீட்டோட கஷ்டம் எதுவுமே எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. அப்படி ஒரு சுகபோக வாழ்க்கையில் வளர்ந்த பொண்ணுன்னே நினச்சிக்கோங்களேன். அப்படி எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர்ந்த எனக்கு கல்யாணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காதது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், எங்களோட வாழ்க்கை வந்து 0லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் போக போக வருங்காலங்களில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவும் சில மனுஷங்களால் அந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அதான் சொல்கிறேன்ல, நான் கல்யாணம் முடிஞ்சு வாடகை வீடும் சரி, கல்யாணம் முடிஞ்ச பிறகு உள்ள வாழ்க்கையுமே நான் மனுஷங்களை கற்றுக்கிறதுக்கு தான் எனக்கு இத்தனை வருஷம் பிடிச்சிருக்கே தவிர வேறு எந்த காரணமும் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஓரளவுக்கு கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நல்லாவே கற்றுக்கிட்டேன்னு நம்பிட்டுருக்கேன். அதனால தான் கூடிய சீக்கிரம் சொந்த வீடு தந்துடுவாருங்கிற நம்பிக்கையிலையும் என்னோடய காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. வாடகை வீட்டில் குடியிருக்கிற பல பேருக்கு என்னோட உணர்வுகள் கண்டிப்பாக நல்லாவே புரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா வீடு வச்சு தான் ஒருத்தவங்களோட அந்தஸ்து, குணம் அத்தனையுமே கணக்கிடுறாங்கன்னு எனக்கு கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன தவிர்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க என்னோட வாழ்க்கையில். சின்ன வயசில் எங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கும் போது பணம் வந்து யாருனாலும் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் நல்ல குணத்தோடு வாழ்கிறது தான் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்குள்ளே இதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதுபடி தான் பணங்கிறது பெரிய இதுவாக நாங்கள் என்றைக்குமே நினச்சது இல்லை. நல்ல குணமுள்ளவங்களாக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும் தான் நாங்கள் நினச்சிருக்கோம். ஆனால் இந்த சமுதாயத்தில் பணம் தான் ஒருத்தவங்களோட கேரக்டர் எல்லாத்தையுமே அங்கீகரிக்குதுன்னு நான் அந்த வாடகை வீட்டில் குடியிருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு மனுஷங்களால் அவமதிக்கப்பட்டேன்னு நிறைய விஷயத்தில் சொல்லலாம். பரவாயில்லை, எல்லா அவமானங்கள் தான் என்ன இந்த அளவுக்கு செதுக்கி இந்த இடத்துல வந்து இன்றைக்கி வச்சிருக்கு. இப்படி நாங்கள் வாழ்க்கையை தொடங்கின இடத்துலேருந்து இன்றைக்கி உள்ள நிலைமையை நாங்கள் நினைக்கும் போச்சுல கடவுள் உண்மையாகவே எங்களை கோபுரத்தில் தான் வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். வாடகை வீடுங்கிற ஒரே இது மட்டும்தான் மைனஸு. மற்றபடி எங்களை சுற்றி உள்ளவங்க அத்தனை பேரும் எங்களை ட்ரீட் பண்ணுற விதம், எங்கள் பிள்ளைங்களை நடத்துகிற விதம் எல்லாமே எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷம்தான். முன்னாடி இருந்ததுக்கு அப்படியே எதிர்மாறான வாழ்க்கை தான் இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில். இப்படி என் வாழ்க்கையில் நடந்த பல கஷ்டமான காலங்கள் எல்லாம் கடந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னோடய பக்தி தான், கடவுள் நம்பிக்கை மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி ஸ்ரீராமரை கொன்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஒடிஞ்சு போவேன், எல்லா கஷ்டத்துக்கும் உட்காந்துருந்து அழுவேன். ராமரை கும்பிட ஆரம்பித்த பிறகு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, கடவுள் கண்டிப்பாக நம்ம கூட இருக்காங்கங்கிற ஒரு பெரிய தைரியம் இந்த அளவுக்கு என்னை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கு. இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அதுக்கு காரணமும் நான் கொன்ற கடவுள் தான் நான் நினைக்கிறேன்.
எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கையை ரோல் மாடலாக எடுத்து ஒரு 2 பேராவது வாழ்ந்தாலே அது என்னோட சாதனையாக நான் நினைப்பேன். முன்னாடி அப்படி தான் நான் சின்ன வீட்டில் இருக்கும் போச்சுலுமே வாழுவேன். ஆனால் நாங்கள் இருந்த வீடு அப்படி இருந்ததுனால எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மளை ஒரு ஒரு மட்டத்துக்கு கீழே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் மூலயமா இன்றைக்கி என்னோடய வீடியோ பார்க்குற அட்லீஸ்ட் 1-2 பேருக்காவது இந்த அக்கா போல் வாழணும், இந்த தங்கச்சி போல் வாழணுங்கிற ஒரு சின்ன ஆசையாவது வந்திருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்படி உங்களை யாரையாவது நான் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கேட்கும் போச்சில் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. கூடிய சீக்கிரம் இது போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷார்ட்ஸில் இணைஞ்சிருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.